ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த குடம் எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம். அன்னைக்கு அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்க போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே 10ஆம் தேதி 10/11/2025 திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல். ஏன்னா அன்றைக்கி அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க. இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இந்த பிரகாரம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அனைவரும் அம்மனர்கள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி எல்லா மக்களும் வந்துருவாங்க. 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக கணபதி பூஜை முத நாளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கும்பாபிஷேகம் யார் பண்ணுறாங்கன்னா நம்ம ஐயர் ஒருத்தர் அவர் தான் பண்ணுறாரு. அவர் ஈரோட்டில் இருக்கார். சோமாஸ்கந்தன் சொல்லிட்டு அவர் எனக்கு எதுவுமே வேணாமா அம்மனை உட்கார வச்சு முதல்ல பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு அருள் பண்ணலான்னு சொன்னார். அவருக்கு மிக்க நன்றி. என்னுடைய சோஸ்திரங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது பம்பை உடுக்கையோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. மல்லூரில் இருக்க லட்சுமி அவங்க பேர். அவங்க உடுக்கைக்கு ஏற்றிருக்காங்க. பம்பைக்கு நம்ம கோயில் உரிமையாளர் மாதிரி அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட கோயிலுக்கு வந்துட்டுருக்காரு. முத்து அவர் பேர். அவர் இதில் இருக்கார். என்ன ஊர்னா நான் சொல்கிறேன், அந்த ஊரையும் சொல்கிறேன். அந்த முத்துங்கிறவர் தான் இந்த பம்பைக்கு ஏற்றிருக்காரு. இந்த மாதிரி மக்கள் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக நடக்க போகுது. பத்திரிக்கையும் நான் போடுறேன். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு அனைத்து மக்களும் வரணும். இந்த டேட்டை அறிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் குருவோட அருளால் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடத்தி காட்டுறேன். கும்பாபிஷேகம் நடத்த முடியாது, மதுரகாளியை உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மதுரகாளியை உட்கார வைக்க போகிறேன். அனைவரும் வரணும். அம்மனர்கள் பெருக கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டே அனைத்து மக்களும் வந்துருங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.